எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி மொழியாக இருக்கிறது. 200 யூனிட்டிற்கு மேல வருகிற போது இன்றைக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அனைத்தையும் அரசாங்கமே செய்து கொடுக்கிறோம். ஆனால் விநியோகம் செய்வதை மட்டும் ஏன் தனியாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? அமெரிக்காவில் கூட ஒரு வழக்கு இருக்கிறது. 4 லட்சம் பேர் ஏங்கி நிற்கிறார்கள், எப்பொழுது வரும் என்று. இந்த ஆட்சி இளைஞர்களுடைய பேராதரவோடு வந்திருக்கிற ஆட்சி. லட்சக்கணக்கான மாணவர்கள் பொறியியல் துறையில் படித்து அன்றாடம் பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதை தனியாருக்கு கொடுப்பதை விட்டுவிட்டு மின்பணியில் ஒப்பந்த பணியாக இருந்தாலும் மின்பணியில் நேரடியாக அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு இந்த பணியை நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் அதற்கான செலவு வெறும் 175 கோடி ரூபாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், மீதி இருக்கிற 423 கோடி ரூபாய் இந்த மின்சாரத்திற்கு, இந்த மின்சார வாரியத்திற்கு லாபம் ஈட்டுவே, கடன் சுமையில் இருந்தது குறையுமே என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். இன்னொன்றையும் சொல்லுகிறேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம், மின்சாரம் விநியோகிக்கிறோம். ஆனால் மின்சாரம் உற்பத்தி செய்கிற இடத்திலிருந்து விநியோகிக்கிற இடத்திற்கு கடத்தப்படுகிற மின்சாரம், அதற்கான கோபுர விளக்குகள், அதற்கான கடத்துகிற அந்த கம்பிகள் அனைத்தையும் அரசாங்கமே செய்து கொடுக்கிறோம். ஆனால் விநியோகம் செய்வதை மட்டும் ஏன் தனியாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? அரசே நடத்த வேண்டியதானே? இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. நீங்கள் சொல்லுகிறீர்கள் கொள்முதலில் பிரச்சனை இருக்கிறது என்று பேசினீர்கள், நானும் கேட்டேன். அமெரிக்காவில் கூட ஒரு வழக்கு இருக்கிறது. மின்சார சூரிய ஒளியின் மூலமாக நம்ம காற்றாலை மூலமாக வாங்குகிற மின்சாரத்தில் நிறைய விலை அதிகம் கொடுத்து வாங்க வேண்டி இருக்கிறது, உற்பத்தி செலவை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். மின்சார உற்பத்தி 4% 1% தான் அரசு உற்பத்தி செய்கிறது என்று சொல்கிறார்கள். ஏன் 4%? நம்மிடம் கட்டமைப்பு இல்லையா, வளம் இல்லையா? நான் இங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர் பேசுகிற போது அனுமதியோடு பேசுகிறேன். நான் வியந்து போய் பார்த்தேன், நான் எங்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா வேற எங்கேயாவது இருக்கிறோமா என்று. அவ்வளவு அழகாக இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிற முயற்சிகள் நான் சொல்லுகிறேன். அதே போல இந்த தமிழ் அந்த மின்சாரத்துறையில் அதற்கான பணிகளை ஏன் நாமளே ஏற்று நடத்தக்கூடாது கேட்கிறேன். 4 லட்சம் பேர் இலவச மின்சாரத்திற்காக பதிவு செய்திருக்கிறார்கள், ஏங்கி நிற்கிறார்கள், எப்பொழுது வரும் என்று. தட்கல் முறையில் 15,500 கோடி ரூபாய் பணமும் கட்டிவிட்டார்கள். 2 லட்சம் பேர் இருக்கிறார்கள், எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள். நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் என்று கேட்கிறேன். கடந்த ஆட்சியில் கூட 100 யூனிட் இலவசம் என்று அறிவித்தார்கள். நீங்கள் 200 யூனிட் மின்சாரம் அறிவித்தீர்கள். மாண்புமிகு இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் 200 யூனிட்டிற்கு மேல வருகிற போது இன்றைக்கு மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது. 201 வந்தாகவே உயர்ந்திருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் உன்னிப்பாக கவனித்து சரி செய்ய வேண்டும் என்று நான் பணியோடு கேட்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், இந்த நாட்டில் நமக்கான பங்குபணியை செலுத்த வேண்டும் என்ற துடிப்பும் ஆர்வமும் உங்களிடம் இருக்கிறது. நான் பெருமையாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனக்கான இடம் ஓரமாக இருந்தால் கூட உங்களை எல்லாம் நாங்கள் பெருமையாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சாதித்து காட்ட வேண்டும். மாற்றம் என்பது அதுதான், வேலை வாய்ப்பு தான், அரசு கட்டமைப்பு தான், கட்டமைப்பை உயர்த்துவதுதான், தனியாரிடம் அல்ல. துணை மின் நிலையங்கள் ஒரு ஆட்சும் 100, 200, 300 என்று துணை மின் நிலையங்களை நீங்கள் அறிவிக்கிறீர்கள். ஆனால் அந்த துணை மின் நிலையங்களை பராமரிப்பவர்கள் யார்? அரசா பராமரிக்கிறது? ஏன் தனியாரிடம் கொடுக்கிறீர்கள்? அரசே செய்ய வேண்டியதுதானே. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். நான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அறிவித்தார்கள், ஏழைகளும் எளியவர்களும் பயன்படுத்துகிற காப்பீடு திட்டத்தை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் என்று அறிவித்தார்கள். நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெருமையோடு தான் பார்க்கிறது. ஆனால் அதில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மாதம் 190 ரூபாய் மருத்துவத்திற்காக, காப்பீட்டிற்காக நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்களே, ஓய்வு பெற்றிருக்கிற பணியாளர்கள் கிட்டத்தட்ட 400 ரூபாய், 460 ரூபாய் செலுத்துகிறார்களே, அவர்களுக்காக அந்த மருத்துவ காப்பீடு வெறும் 4 லட்சம் தானே இருக்கிறது. அது 25 லட்சமாக உயர்த்தி தர வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டத்துறை அமைச்சர்களை பார்த்து அந்த கொள்கை விளக்க குறிப்பையும் நான் பார்த்தேன். 1957 ஆட்சி மொழி சட்டமும் வந்திருக்கிறது.
1972 கீழமை நீதிமன்றங்களில் தமிழ் வழக்காடு மொழியாக இருக்கிறது. 1982 மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்திலும் தமிழ் வழக்காடு மொழி வந்துவிட்டது. இதே சட்டமன்றத்தில் 2006 தமிழ் வழக்காடு மொழியாக உச்ச நீதிமன்றத்தில் வர வேண்டும் என்று சட்டசபை தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஏன் என்று கேட்டால் இந்தி மொழி எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி மொழியாக இருக்கிறது, வழக்காடு மொழியாக இருக்கிறது உச்ச நீதிமன்றங்களில். தமிழ் மொழியும் உச்ச நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக இருக்க வேண்டும்.